ஓம் சாந்தி. 6-5-2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இப்பிறவியின் பாவங்களை லேசாக்கிக் கொள்வதற்கு தந்தையிடம் உண்மையை கூறி யோகத்தீயில் உங்கள் கடந்த கால பாவங்களை முடித்துவிடுங்கள். கேள்வி: இறை உதவியாளர்கள் ஆகுவதற்கு நீங்கள் எந்த ஒரு அக்கறையை கொண்டிருக்க வேண்டும்? பதில்: நீங்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருந்து நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். தூய்மையாக வேண்டும் என்ற அக்கறையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். இதுவே பிரதான பாடமாகும். தூய்மையாகுகின்ற குழந்தைகளால்தான் தந்தையின் உதவியாளர்கள் ஆக முடியும். தந்தை தனியாக என்ன செய்வார்? இதனாலேயே குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் சொந்த யோக சக்தியினால் உலகை தூய்மையாக்கி தூய்மையான ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். முதலில் உங்களை தூய்மையானவர்கள் ஆக்குங்கள். ஓம் சாந்தி. புத்துணர்ச்சி உடையவர்கள் ஆகுவதற்காக நீங்கள் பாபாவிடம் வருகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களுடைய சொந்த இடங்களிலுள்ள நிலையங்களுக்கு செல்லும் போது உங்களால் இவ்வாறு நினைக்க முடியாது. பாபா மதுவனத்தில் இருக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் உள்ளது. தந்தையின் முரளி குழந்தைகளாகிய உங்களுக்காக கூறப்படுகிறது. நீங்கள் முரளியை செவிமடுப்பதற்காக மதுவனத்திற்கு வருகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் முரளி என்ற வார்த்தையை கிருஷ்ணருடன் தொடர்பு படுத்தியுள்ளார்கள். முரளிக்கு வேறு எந்த கருத்தும் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மிகவும் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்களும் உண்மையில் மிகவும் விவேகமற்றவர்களாகிவிட்டீர்கள் என்று உணர்கிறீர்கள். சுயம் அவ்வாறிருப்பதை வேறு எவரும் புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் நாங்கள் மிகவும் விவேகமற்றவர்களாகியுள்ளோம் எனும் நம்பிக்கை நீங்கள் இங்கு வரும்போது உங்களுக்கு உங்கள் புத்தியில் ஏற்படுகிறது. நீங்கள் சத்திய யுகத்தில் மிகவும் விவேகமான உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். மூடர்களால் உலக அதிபதிகள் ஆக முடியாது. இந்த லக்ஷ்மியும் நாராயணனும் உலக அதிபதிகளாக இருந்தார்கள். அவர்கள் மிகவும் விவேகமானவர்களாக இருந்ததாலேயே அவர்கள் பக்தி மார்க்கத்தில் பூஜிக்கப்படுகிறார்கள். உயிரற்ற விக்கிரகங்களினால் எதுவும் கூற முடியாது. மக்கள் சிவபாபாவை வழிபடுகின்றார்கள். ஆனால் அவர் எதையாவது கூறுகிறாரா? சிவபாபா ஒரு தடவையே வந்து பேசுகிறார். அவரை வழிபடுபவர்களுக்கு அவரே ஞானத்தை பேசும் தந்தை என்பது தெரியாது. கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசித்ததாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் வழிபடும் ஒருவரின் தொழில் என்ன என்பது எதுவும் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே தந்தை வரும் வரை வழிபடுதல் போன்றன அனைத்தும் பலனற்றதாகும். குழந்தைகளாகிய உங்களிலும் பலர் வேதங்களோ அல்லது சமய நூல்கள் எதையுமோ கற்றிருக்க மாட்டீர்கள். ஒரேயொரு உண்மையான தந்தையே இப்போது உங்களுக்கு கற்பிக்கிறார். உங்களுக்கு உண்மையை கற்பிப்பவர் ஒரே ஒரு தந்தை மாத்திரமே என்பதை நீங்கள் உண்மையாகவே புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை சத்தியம் என்று அழைக்கப்படுகிறார். சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கான உண்மை கதையை அவர் உங்களுக்கு கூறுகிறார். கருத்து சிறந்தது. உண்மையான தந்தை வருகிறார். ஆனால் நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கு விரும்பினால் நிச்சயமாக அவர் சத்திய யுகத்தை ஸ்தாபிக்க வேண்டும். பழைய கலியுக உலகை அவர் படைக்க மாட்டார். தாம் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுவோம் என்பது கதையை செவிமடுக்கும் போது
எவரது புத்தியிலும் இருக்க மாட்டாது. உங்களை ஒரு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாற்றுவதற்கு இப்பொழுது உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கப்படுகிறது. இது ஒன்றும் புதியது அல்ல. தந்தை கூறுகிறார், ஒவ்வொரு சக்கரத்திலும் நான் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். எவ்வாறு நான் ஒவ்வொரு யுகத்திலும் வர முடியும்? பிரம்மாவின் படத்தை அவர்களுக்கு காட்டி இவரே ரதம் என்று விளங்கப்படுத்தலாம். இதுவே அவரது பல பிறவிகளில் இறுதி தூய்மையற்ற பிறப்பாகும். இப்போது அவர் தூய்மையாகிக் கொண்டிருக்கிறார். நாங்களும் தூய்மையாகிக் கொண்டிருக்கிறோம். யோக சக்தியின்றி எவராலும் தூய்மையாக முடியாது. பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. நீரில் குளிப்பதால் எவரும் தூய்மையாக முடியாது. இது யோகத்தீயாகும். நீர் நெருப்பை அணைக்கும், ஆனால் தீ எரியும். ஆகவே நீர் நெருப்பல்ல. அதன் மூலம் உங்கள் பாவங்களை அழிக்க முடியாது. இவரே அதிகளவு குருமாரை ஏற்றுக்கொண்டிருந்தார். அத்துடன் அதிகளவு சமய நூல்களையும் கற்றிருந்தார். இப்பிறவியில் அவர் ஒரு பண்டிதரை போன்று இருந்தார். ஆனால் அதனால் எவ்வித நன்மையும் கிடைக்கவில்லை. அவர் தூய்மையாகவோ அல்லது புண்ணிய ஆத்மாவாகவோ ஆகவில்லை. அவர் தொடர்ந்தும் பாவங்களை செய்தார். தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார், குழந்தைகள் என்று தம்மை கருதுபவர்கள் தாம் செய்த பாவங்கள் போன்றவற்றை தந்தையிடம் கூற வேண்டும். தந்தை உங்கள் நேர் முன்னிலையில் இருப்பதால் அந்த பாவச் சுமைகள் லேசாகிவிடும். நீங்கள் இப்பிறவியிலேயே லேசாகி விடுவீர்கள். பின்னர் நீங்கள் உங்கள் தலையிலுள்ள பல பிறவிகளின் பாவச் சுமைகளை நீக்குவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். தந்தை உங்களுக்கு யோகத்தை பற்றி விளங்கப்படுத்துகிறார். யோகத்தின் மூலம் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இந்நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இவ்விஷயங்களை செவிமடுக்கின்றீர்கள். சத்திய யுகத்தில் எவரும் இவ்விஷயங்களை கூற மாட்டார்கள். முழு நாடகமும் முன்னரே நிச்சயிக்கப்பட்டதாகும். முழு நாடகமும் வினாடிக்கு வினாடி தொடர்ந்து மாறுகிறது. ஒரு வினாடி அடுத்த வினாடியை போன்றிருக்க முடியாது. உங்களுடைய ஆயுளும் வினாடிக்கு வினாடி தொடர்ந்தும் குறைவடைகின்றது. குறைவடைந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆயுளுக்கு இப்பொழுது நீங்கள் ஒரு தடையை பிரயோகித்து யோகத்தின் மூலம் உங்கள் ஆயுளை அதிகரித்துக் கொள்கின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது யோக சக்தியின் மூலம் உங்கள் ஆயுளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். பாபா யோகத்தை அதிகளவு வலியுறுத்துகின்றார். எனினும் சிலர் சற்றேனும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, நான் உங்களை மறந்து விடுகிறேன். இதனாலேயே பாபா கூறுகிறார், யோகம் என்பது வேறு எதுவும் இல்லை, அது நினைவு யாத்திரையாகும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் தொடர்ந்தும் அழிக்கப்படும். உங்களுடைய இறுதி எண்ணம் உங்கள் இலக்கிற்கு உங்களை இட்டுச் செல்லும். இதனை இட்டு ஓர் உதாரணமும் உள்ளது. ஒருவர் இன்னொருவரிடம் நீ ஒரு எருமை என்று கூறினாராம். அதன் பின்னர் அந்நபர் தன்னை ஒரு எருமையாகவே கருத ஆரம்பித்தார். ஒரு நாள் ஒரு கதவினூடாக வெளியேறுமாறு அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் கூறினார், நான் ஒரு எருமை என்பதால் எவ்வாறு என்னால் இந்த கதவினூடே வெளியேற முடியும்? அது உண்மையாகவே அவர் ஒரு எருமையாகிவிட்டதை போன்றதாகும். இது அவர்கள் உருவாக்கிய ஒரு உதாரணமாகும். இல்லாவிடில் அவ்வாறு எவரும் இல்லை. இது ஒரு சரியான உதாரணமல்ல. ஏதாவது ஓர் உண்மையான அடிப்படையிலேயே ஓர் உதாரணம் கொடுக்கப்படும். தந்தை இந்நேரத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்திய விஷயங்கள் சம்பந்தமான விழாக்களை இந்நேரத்தில் பக்தி மார்க்கத்தில் இப்போது மக்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு பல மேளாக்கள் போன்றவற்றை நடத்துகின்றனர். ஆனால் இப்பொழுது இடம்பெறுபவையே பின்னர் விழாக்கள் ஆகுகின்றன. இங்கு நீங்கள் மிகவும் சுத்தமாக ஆகுகிறீர்கள். மக்கள் மேளாக்களின் போது அதிகளவு அழக்கடைகின்றனர். அவர்கள் தமது பாவங்கள் அழியும் என்று நினைத்து
தங்கள் சரீரங்களின் மீது சேற்றை பூசிக்கொள்கின்றனர். பாபா அவை அனைத்தையும் செய்துள்ளார். நாசிக்கில் உள்ள நீர் மிகவும் அழுக்கானது. மக்கள் அங்கு சென்று தங்கள் மேல் சேற்றை பூசிக்கொள்கிறார்கள். தங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். பின்னர் அந்த சேற்றை கழுவுவதற்கு அவர்கள் நீரை பயன்படுத்துகிறார்கள். சில மகாராஜாக்கள் போன்றவர்கள் வெளிநாட்டிற்கு செல்லும் போது ஒரு பாத்திரத்தில் கங்கை நீரை எடுத்து சென்று நீராவி கப்பலில் அருந்துவதுண்டு. முன்னர் ஆகாய விமானமோ மோட்டார் கார் போன்றவையோ இருக்கவில்லை. கடந்த 100-150 ஆண்டுகளில் அவர்கள் கண்டுபிடித்த அனைத்து பொருட்களையும் பாருங்கள். இந்த விஞ்ஞானம் அனைத்தும் சத்தியயுக ஆரம்பத்தின் போது உதவியாக இருக்கும். அங்கு அரண்மனைகள் போன்றவற்றை கட்டுவதற்கு அவர்களுக்கு அதிக நாட்கள் தேவைப்படாது. உங்களது புத்தி இப்போது தெய்வீக புத்தி ஆகுகின்றது. ஆகவே அதனால் அனைத்து வேலைகளையும் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இங்கு உங்களுக்கு செங்கட்டிகள் இருப்பது போன்று அங்கு உங்களுக்கு தங்க கட்டிகள் இருக்கும். இதனை சித்தரிக்கும் மாயை பற்றிய கதை ஒன்று உள்ளது. சூட்சும உலகத்திலிருந்து தங்க கட்டி கொண்டு வருவது. சத்திய யுகத்தில் உண்மையில் தங்க கட்டிகள் உள்ளன என்று காட்டுவதற்கு அவர்கள் அமர்ந்திருந்து ஒரு நாடகத்தை உருவாக்கினார்கள். அதுவே சத்திய யுகம் என்று அழைக்கப்படுகிறது. இது கலியுகம் என்று அழைக்கப்படுகிறது. அனைவரும் ஸ்வர்க்கத்தை நினைவு செய்கின்றனர். அவர்களது விக்கிரகங்கள் எப்போதும் இருக்கின்றன. இதனாலேயே அவர்கள் புராதன ஆதி தேவி தேவதா தர்மத்தை இட்டு பேசுகிறார்கள். பின்னர் அவர்கள் இந்து சமயத்தை இட்டும் பேசுகிறார்கள். அவர்கள் விக்காரம் உள்ளவர்களாக ஆகுவதால் தங்களை தேவர்கள் என்று அழைப்பதற்கு பதிலாக இந்துக்கள் என்று அழைக்கிறார்கள். எவ்வாறு அவர்களை தேவர்கள் என்று அழைக்க முடியும்? நீங்கள் தூதுவர்கள் என்பதால் நீங்கள் எங்கு சென்றாலும் இதனை விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். நீங்கள் கூறுவதை சரி என்று, அதாவது உண்மையில் உங்களுக்கு 2 தந்தைமார் உள்ளனர் என்பதை சிலர் உடனடியாக புரிந்து கொள்வார்கள். கடவுள் சர்வ வியாபி என்று கூறுவார்கள். நீங்கள் ஒரு தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியையும் பரலோக தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தியையும் பெறுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இந்நேரத்தில் உங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. அங்கு உங்களிடம் இந்த ஞானம் இருக்க மாட்டாது. உங்களால் பிறவி பிறவியாக 21 சந்ததிகளுக்கு ராஜ்யத்தை ஆளக்கூடிய வகையில் இந்த ஆஸ்தியை சங்கம யுகத்தில் மாத்திரமே நீங்கள் பெறுகின்றீர்கள். நீங்கள் உலக அதிபதிகளாகுகிறீர்கள். இப்போது உங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. புத்தியில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். சிவபாபா வரும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஓர் ஆஸ்தியை கொடுக்க வேண்டும். இதனாலேயே பாபா கூறுகிறார், இந்த பேட்ஜ் மிகவும் நல்லது. நீங்கள் நிச்சயம் இதனை அணிய வேண்டும். இந்த செய்தியை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுக்க வேண்டும். சிலர் உங்களை நம்புவார்கள், சிலர் நம்ப மாட்டார்கள். விநாசம் இடம்பெறும்போது கடவுள் வந்துள்ளார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போது உங்களிடமிருந்து செய்தியை பெற்றுக் கொண்டவர்கள் நினைவு கூறுவார்கள், வெள்ளை ஆடை அணிந்த அத்தேவதைகள் யார்? சூட்சும உலகத்திலும் நீங்கள் தேவதைகளை காண்கின்றீர்கள், அப்படி இல்லையா? யோக சக்தியின் மூலம் மம்மாவும் பாபாவும் அத்தகைய தேவதைகள் ஆகுவதால் நீங்களும் அவ்வாறு ஆக முடியும் என நீங்கள் அறிவீர்கள். தந்தை இவரினுள் பிரவேசித்து இவ்விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அவர் நேரடியாக உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். பாபா தன்னுள் கொண்டிருக்கும் ஞானத்தை குழந்தைகளாகிய நீங்களும் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மேலே செல்லும் போது
ஞானத்தின் பாகமும் முடிவடைகிறது. நீங்கள் பெற்றுள்ள சந்தோஷம் என்ற பாகத்தை அதன் பின்னர் நடிப்பீர்கள். அத்துடன் இந்த ஞானத்தையும் மறந்து விடுகிறீர்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு தூதுவராக இருக்கிறீர்கள் என்பதற்கு அறிகுறியாக இந்த பேட்ஜை சதா அணிந்திருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை பார்த்து நகைத்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அவர்களுக்கு சரியான விஷயங்களை கூறுவதால் ஏன் அவர்கள் உங்களை பார்த்து நகைக்க வேண்டும்? அவரே எல்லையற்ற தந்தையாவார். அவரது பெயர் சிவபாபா. அவரே நன்மை பயப்பவர். அவர் வந்து ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். இதுவே அதிமங்களகரமான சங்கம யுகமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானம் அனைத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே ஏன் நீங்கள் இவற்றை மறக்கின்றீர்கள்? இது முற்றிலும் மிக சரியானது. நீங்கள் முன்னேறி செல்லும் போது தந்தையையும் உங்களுடைய ஆஸ்தியையும், அதாவது அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு வந்து முரளியை கேட்ட பின்னர் திரும்பி செல்கிறீர்கள். நீங்கள் இவற்றை மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். ஒரே ஒரு பிராமண ஆசிரியர் மட்டுமே முரளியை வாசிக்கின்றார் என்றிருக்கக் கூடாது. பிராமண ஆசிரியர்கள் மற்றவர்களை தங்களை போன்று ஆக்கி அவர்களை தயார்படுத்த வேண்டும். ஏனெனில் அப்பொழுதே அவர்களால் பலருக்கு நன்மை செய்ய முடியும். ஓர் ஆசிரியர் சென்றுவிட்டால் இன்னொரு ஆசிரியரால் நிலையத்தை நடத்த முடியாதா? எந்த ஞானமும் கிரகிக்கப்படவில்லையா? மாணவர்களுக்கு கற்பதிலும் மற்றவர்களுக்கு கற்பிப்பதிலும் ஆர்வம் இருக்க வேண்டும். முரளி மிகவும் இலகுவானது. எவராலும் ஞானத்தை கிரகித்து வகுப்பை நடத்த முடியும். தந்தை இங்கு அமர்ந்திருக்கிறார். தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார், நீங்கள் எதனையிட்டும் எவ்வித சந்தேகமும் கொண்டிருக்க கூடாது. தந்தை ஒருவருக்கு மாத்திரமே அனைத்தும் தெரியும். உங்களுக்கு ஒரேயொரு லட்சியமும் இலக்கும் உள்ளது. இதனையிட்டு கேள்வி கேட்க வேண்டிய தேவை இல்லை. நான் அதிகாலையில் அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு யாத்திரைக்கு உதவுகிறேன். நான் எல்லையற்ற குழந்தைகள் அனைவரையும் நினைவு செய்கிறேன். குழந்தைகளாகிய உங்கள் நினைவின் உதவியுடன் முழு உலகமும் தூய்மையாக்கப்பட வேண்டும். இதற்கே நீங்கள் உங்கள் விரலை கொடுக்கின்றீர்கள். முழு உலகமும் தூய்மையாக ஆக்கப்பட வேண்டும். ஆகவே தந்தை குழந்தைகள் அனைவரின் மீதும் ஒரு கண் வைத்திருக்கிறார். அனைவரும் அமைதி தாமத்திற்கு செல்வார்கள். அவர் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கின்றார். தந்தையும் எல்லையற்றதிலேயே இருப்பார். நான் முழு உலகத்தையும் தூய்மையாக்க வந்துள்ளேன். நான் முழு உலகமும் தூய்மையாகும் வகையில் ஒரு மின் சக்தியை கொடுக்கின்றேன். இப்போது பாபா அமர்ந்திருந்து நினைவு யாத்திரையை கற்பிக்கின்றார் என்பதையும், அதன் மூலம் முழு உலகத்திலும் அமைதி நிலவும் என்பதையும் முழுமையான யோக சக்தி உள்ளவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகள் நினைவில் அமர்ந்திருக்கும் போது அவர்கள் உதவியை பெறுகிறார்கள். உதவி செய்யக்கூடிய குழந்தைகளும் தேவைப்படுகிறார்கள். புத்தியில் நம்பிக்கையுள்ள இறை உதவியாளர்கள் மாத்திரமே தந்தையை நினைவு செய்வார்கள். உங்களது முதலாவது பாடம் தூய்மையாகுதலாகும். அதாவது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையுடன் கருவிகள் ஆகுகிறீர்கள். நீங்கள் தந்தையை கூவி அழைத்தீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். அவர் தனியாக என்ன செய்வார்? அவருக்கு உதவியாளர்கள் தேவை. நீங்கள் உலகை தூய்மையாக்கிய பின்னர் முழு உலகையும் ஆட்சி செய்வீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வாறான நம்பிக்கை உங்கள் புத்தியில் இருக்கும்போது நீங்கள் அந்த போதையை கொண்டிருப்பீர்கள். தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் யோக சக்தியினால் உங்களுக்கான ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த போதை உங்களுக்குள் அதிகரிக்க வேண்டும். இது ஆன்மீக சம்பந்தமானது. ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா எங்களை ஆன்மீக சக்தியினால்
உலக அதிபதிகள் ஆக்குகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். சிவபாபா வந்து ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த நினைவு யாத்திரை பற்றிய அக்கறையை மாத்திரமே உங்கள் தலையில் கொண்டுள்ளீர்கள். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்யும் போது நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகும் பொருட்டு அதிகளவு வருமானத்தை சம்பாதிப்பதற்காக தந்தை உங்களை தூண்டுகிறார். இப்போது திரும்பி செல்கின்றோம். ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. உண்ணும் போதும், அருந்தும் போதும், நடக்கும் போதும், உலாவித் திரியும் போதும் உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாதா? ஆடைகளை தைக்கும் போதும் உங்களது புத்தியின் யோகம் தந்தையுடன் தொடர்பு பட்டு இருக்க வேண்டும். இது மிகவும் இலகுவானது. 84 பிறவிகளின் சக்கரம் இப்போது முடிவடைந்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக தந்தை இப்போது வந்துள்ளார். இந்த உலக வரலாறும் புவியியலும் தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறது. இவ்விஷயங்கள் முன்னைய கல்பத்திலும் இடம்பெற்றன. இது இப்போது மீண்டும் இடம்பெறுகிறது. இவ்வாறு மீண்டும் இடம்பெறுவதன் ரகசியத்தை தந்தை மாத்திரமே விளங்கப்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் தொடர்ந்து தங்கள் பாகங்களை நாடகத்தில் நடிக்கும் ஒரு பாகத்தினை பெற்றுள்ளார்கள். குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்கப்படுகிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் சதோபிரதான் ஆகுவீர்கள். பின்னர் உங்கள் சரீரங்கள் துறக்கப்படும். இப்போது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதால் நீங்கள் சதோபிரதான் ஆக வேண்டும் என்பது ஆத்மாக்களாகிய உங்கள் புத்தியில் இப்போது உள்ளது. சத்திய யுகத்தில் நீங்கள் இதனை கூற மாட்டீர்கள். அங்கு நீங்கள் கூறுவீர்கள், நீங்கள் ஒரு பழைய சரீரத்தை நீக்கி இன்னொன்றை எடுக்க வேண்டும். அங்கு துன்பம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இங்கு இது துன்ப பூமியாகும். இது ஒரு பழைய சரீரம். ஆகவே நீங்கள் இதனை நீக்கி வீடு திரும்ப வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தந்தையை சதா நினைவு செய்ய வேண்டும். அசரீரியான தந்தை மாத்திரமே ஞானக் கடலாவார். அவரே வந்து அனைவருக்கும் சற்கதியை கொடுக்கிறார். தந்தை கூறுகிறார், நான் சாதுக்களையும் ஈடேற்றுகிறேன். இப்பொழுது நீங்கள் தந்தை ஒருவருடன் யோகம் செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவரிடமிருந்து ஆஸ்தியை கோரும் உரிமை உள்ளது. உங்களை ஆத்மாக்களாக கருதி ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகி சதா தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் தொடர்ந்தும் அழிக்கப்படும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. முரளியை கேளுங்கள். பின்னர் அதனை மற்றவர்களுக்கு கூறுங்கள். நீங்கள் கற்பதுடன் மற்றவர்களுக்கும் கற்பியுங்கள். நன்மை அளிப்பவர் ஆகுங்கள். உங்களுடைய பேட்ஜ் நீங்கள் ஒரு தூதுவர் என்பதற்கான அடையாளமாகும். ஆகவே சதா உங்கள் பேட்ஜை அணிந்திருங்கள். 2. உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு நினைவு யாத்திரையில் அமர்ந்திருங்கள். தந்தையின் பார்வை எல்லையற்றிருப்பதுடன் முழு உலகையும் தூய்மையாக்குவதற்கு அவர் மின்சக்தியை பாய்ச்சுவதைப் போன்று தந்தையை பின்பற்றி அவரது உதவியாளராகுங்கள். ஆசீர்வாதம். கர்மத்திலும் யோகத்திலும் சமநிலையை கொண்டிருந்து எந்த ஒரு செயல்களின் பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு கர்மாத்தி ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களாக. நீங்கள் கர்மத்திலும் யோகத்திலும் சமநிலையை கொண்டிருக்கும் போது
நீங்கள் இயல்பாகவே ஒவ்வொரு செயலிலும் வெற்றி ஈட்டுகிறீர்கள். ஒரு கர்மயோகி ஆத்மா ஒருபோதும் எந்த ஒரு பந்தனத்திலும் சிக்கிக்கொள்ள மாட்டார். எந்த ஒரு கர்ம பந்தனத்திலும் விடுபட்ட ஒருவர் கர்மாதீத் என அழைக்கப்படுகின்றார். கர்மாதீத் என்றால் செயல்களுக்கு அப்பால் செல்வது என்ற அர்த்தமல்ல. நீங்கள் செயல்களிலிருந்து விடுபட்டிருக்க முடியாது, ஆனால் எந்த ஒரு செயல்களின் பந்தனத்திலும் சிக்கிக் கொள்வதிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். அத்தகைய கர்மயோகி ஆத்மா தனது சொந்த செயல்களினால் பிற ஆத்மாக்களின் செயல்களை மேன்மையானது ஆக்குவார். அத்தகையதொரு ஆத்மாவிற்கு ஒவ்வொரு செயலும் களிப்பூட்டுவதாகவே இருக்கும். அவர் எதனையுமே கடினமானதாக அனுபவம் செய்ய மாட்டார். ஸ்லோகம்: கடவுளின் அன்பானது உங்களை அமிர்த வேளையில் விழித்தெழச் செய்யும் அலார கடிகாரமாகும். ஓம் சாந்தி.